வர்ஷினி, நீ எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? கண்ணுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய வீடு இருக்கு. அது ஆசை ஆசையா சுத்தி வர வேண்டிய நீ இப்படி அழுதுட்டு நிக்கிற. ஆனா அந்த இசை என்னடானா எல்லாத்தையும் கெடுத்துட்டு அவன் மட்டும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கான். இதெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு தாங்கிக்க முடியலடி. நான் அக்கா மேல பாசமா இருக்கேன்னு சொல்றியே, நீ மட்டும் ஏமா இசை அக்காவை ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்க? ஆமா, நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அவ பண்ண காரியத்தை இப்ப மட்டும் இல்ல, என் வாழ்க்கை முழுக்க நான் மறக்க மாட்டேன். அவ மட்டும் முக்காடு போட்டுக்கிட்டு அந்த விஷால் கையால தாலி வாங்காம இருந்திருந்தா அந்த ராகுல் உன் கழுத்துல தாலி கட்டிருப்பாரு. அந்த வீட்டுக்கு நீ மகாராணி மாதிரி வாழ்ந்திருப்ப. இப்படி இந்த சின்ன வீட்டுக்குள்ள அழுதுட்டு இருக்க மாட்டேன். என் வாழ்க்கையில தான் ஒரு நல்லது நடக்கலனா உனக்கு அது கைக்கு வந்து கிடைக்காம போயிடுச்சே, என்னால அதை தாங்கிக்கவே முடியல. நாங்க எந்த சொத்து வாங்கினாலும் இந்த வீட்டு பொண்ணுக்கு பேர்ல தான் வாங்குவோம். அவங்க இல்லாம நாங்க இல்லல்லம்மா. நீங்க உண்மையிலே கிரேட் மாமா. இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஃபார்வர்டா இருக்கிறவங்கள நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. எங்க வீட்ல அப்படிதாம்மா. அப்புறம் என்ன ஸ்ரீஜா, அப்ப உன் பேர்லயே ஃபேக்டரி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடலாம்ல? அப்புறம் என்ன ஸ்ரீஜா, உன் பேர்லயே ஃபேக்டரியை ரெஜிஸ்டர் பண்ணிடலாமா? அத்த, எனக்கு இந்த ஃபேக்டரி எல்லாம் விட பெரிய சொத்தே நீங்க தான். ஏதோ நீங்க ஆசைப்படுறீங்க, உங்க எல்லாருக்கும் ஓகேனா எனக்கும் ஓகே தான் அத்த. சுபத்ரா, நீ தப்பா எடுத்துக்கலனா நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன அத்தை இது, என்கிட்ட நீங்க பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்னாலும் தாராளமா சொல்லுங்க அத்தை. அது ஒண்ணு இல்ல சுபத்ரா, ஜாதகம் பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் பாஸ்கர் ரொம்ப செல்வாக்கோட வாழ ஆரம்பிச்சான். உன் பேர்ல சொத்து வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் இந்த வீட்ல பணமே பெருக ஆரம்பிச்சது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நீ நினைக்கிற? நீங்க எல்லாரும் படிச்சிட்டதுனால நான் சொல்றத நம்ப மாட்டீங்க. அத்தை, ஐயோ எங்க அம்மா என்ன இப்படி பேசிட்டு இருக்காங்க? அத்தை, நீங்க பெரியவங்க, என்ன நினைக்கிறீங்களோ அத சொல்லுங்க. சொல்றேம்மா, என்னதான் இருந்தாலும் ஒருத்தரோட உயர்வுக்கு உழைப்பு மட்டுமே காரணமா இருக்காது. அவங்களோட நேரம் நல்லா இருந்தா நடக்கிற எல்லா விஷயங்களும் நல்லதாவே இருக்கும். அப்படி பார்த்தா நம்ம வீட்ல விஷாலுக்கு ஜாதகம் பார்த்து பொருந்தி போனது இசையோட ஜாதகம் தான். அவ வந்த வழி வேணா தப்பா இருக்கலாம், ஆனா அவ ஜாதகப்படி சொத்து வாங்குறோன்னு வச்சுக்கிட்டோம்னா செல்வம் பெருகுங்கிறது என்னோட எண்ணம். அதனால இசை பேர்லயே ஃபேக்டரி வாங்குறது தான் சரியா இருக்கும். என்ன சொல்ற? புரியலையா? நீ எதுக்கு இந்த சொத்தை என் பேர்ல வாங்கிக்க சொல்லி கம்பல் பண்ற? அதான் சொன்னனே இசை, நாளைக்கு நீ என்ன விட்டுட்டு போனாலும் நீ கஷ்டப்படாம சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு ஏதோ எங்களால முடிஞ்ச ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்னு வச்சுக்கோங்க. இந்த பாரு, இப்ப எதுக்கு சிரிக்கிற? நான் இன்னும் உங்க வீட்டு பார்ட்டிக்கு வந்த கெஸ்டா? எனக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்து சந்தோஷப்படுத்துறதுக்கு? நான் இங்க வாழ வந்திருக்கேன். வாழ்க்கையை மறுத்துட்டு சந்தோஷத்தையும் மறுத்துட்டு சொத்து கொடுத்து சமாதானப்படுத்த பாக்குறியா? ஒரு பொண்ணுக்கு கல்யாண வாழ்க்கையில கிடைக்கிற மரியாதை இவ்ளோதானா? நீ ரொம்ப சீரியஸா இதை யோசிக்கிற. நீ என்னென்னமோ பெரிய விளக்கெல்லாம் கொடுக்கற. இந்த பாரு, நான் ரொம்ப சிம்பிளா பிராக்டிக்கலா சொல்றேன். நாளைக்கு உன் லைஃபுக்கு ஒரு பிரச்சனையும் வராது, புரிஞ்சுக்கோ. நீ இந்த சொத்தை வாங்கிக்கோ. நான் என் வாழ்க்கையில பெருசா நினைக்கிறதே என் காதலையும் என் ஃபேமிலியையும் தான்.
அதையே வேண்டான்னு சொல்லும்போது இந்த சொத்தெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் விஷால். அன்பால ஒரு சின்ன விஷயம் எனக்கு கிடைச்சா கூட அதுதான் எனக்கு பெரிய சொத்து. அன்பு இல்லாம எது கிடைச்சாலும் அதுக்கு பேரு ட்ரேடிங். நீ இப்போ என்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு பேரு ட்ரேடிங் தான். அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் விஷால். இசை, நான் இவ்ளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ கொஞ்சமாச்சும் கன்வின்ஸ் ஆகலாம்ல? ஏன் கன்வின்ஸே ஆக மாட்டேங்கிற? ஏன்னா உன் மனசுக்கு தெரியும் விஷால், நீ பண்றது தப்புன்னு. நீ குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்க அதை என் மேல சுமத்த பாக்குற. ஐம் சாரி விஷால். நான் வேணாங்கிறதுல நீ எவ்வளவு தீர்மானமா இருக்கியோ அதை விட வைராகியத்தோட நான் இருக்கேன். தானமா கொடுக்கற எதையும் வாங்கிக்க கூடாதுன்னு ஒரு முடிவோட இருக்கேன். இத்தனை வருஷம் என் தனிமையான லைஃப் எனக்கு அதைத்தான் சொல்லி கொடுத்துருக்கு. நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் பிடிச்சுதான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேனே தவிர உங்க காசுக்காக இல்ல விஷால். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. என்ன விஷால், என்னாச்சு? இசை ஓகே சொல்லிட்டாளா? டபுள் ஓகே சொல்லிட்டா. வெரி குட். சூப்பர். ராகவ், நீ ஆக வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாரு. பாத்தியா பாஸ்கரா இந்த பொண்ண? நாம கேட்டப்ப வேண்டான்னு சொல்லிட்டு அவ புருஷன் சொன்னதும் சரின்னு சொல்லிட்டா. அவ எங்க சரின்னு சொன்னா? அதெல்லாம் நடிப்பு. இத சொன்னா நீங்க நம்பவா போறீங்க? உடனே சிந்தாமணின்னு பாட ஆரம்பிச்சிடுவீங்க. என்னமோ போங்க, எல்லாம் போச்சு. ராகவ், ஃபேக்டரியோட லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் நம்ம லாயரை வச்சு செக் பண்ணிக்கிறேன். நீ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாரு. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். சரி. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சுபத்ரா. இன்னும் இந்த இசை என்னெல்லாம் பண்ண போறாளோ? இதையெல்லாம் பார்த்து வயிறு எரியணும்னு என் தலையில எழுதி இருக்கு. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? டென்ஷனா தான் ஆகும், பிபி எல்லாம் அதிகமா தான் ஆகும். இங்க பாருங்க, நான் ஒலை வச்சுட்டு வந்திருக்கேன். போய் அரிசியை போடணும். வரேன். இருங்க இருங்க, உங்க மனசுக்குள்ள என்ன துடிக்கிறீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. என்ன பண்றது, நம்ம பொண்ணுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் இசைக்கு போகுதேன்னு உங்களுக்கு வருத்தமா தான் இருக்கும். ஆனா இசைக்கு தானே கோடிக்கணக்குல கொடுத்து வச்சிருக்கு. உங்க பொண்ணு வர்ஷினிய பாருங்க, அவுட் ஹவுஸ்ல கிடக்கணும்னு அவளுக்கு விதி எழுதி இருக்கு. இங்க பாருங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். ஆ?